விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் ஐயா இள கணேசன் அவர்களுக்கும், நண்பர் திருநாவுக்கரசு அவர்களுக்கும், பேராசிரியர் வாவேசு ஐயா அவர்களுக்கும் என் மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறேன். பாரதி வீதி வழியே செய்தி சொல்லி சமயம் பார்த்து ஜனங்களுக்கு சாட்டையடி கொடுத்தவன் பாரதி. கண்ணனின் காதலனாய், பராசக்தியின் பக்தனாய், எங்கள் பாரத தாயின் தவ புதல்வனாய், முதல் மகனாய் கவிதைக்கு விளங்கியவன் பாரதி. இன்று பாரதியை நான் இரண்டு விதமாக பார்க்கிறேன். ஒன்று சமுதாயம், மற்றொன்று பிரிவினைகள். விடுதலை என்ற ஒரு பாடல், அதில் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில், ஒரு அழகான வரி. இந்த வரியை நீங்கள் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை நாட்டிலே என்று போட்டிருக்கலாம். ஆனால் எங்கள் பாரதி ஜாதியில் என்று போட்டான். இதற்கு என்ன காரணமோ என்று நான் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த சமூகம் பிரிந்திருப்பது ஜாதியில் தானே. ஆக ஜாதியை முதலில் ஒற்றுமைப்படுத்திவிட்டால் அதுதானே நாடு. அதற்காகவே என்னவோ ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் என்று போட்டான். அதற்கு அடுத்ததாக இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்றான். ஜாதியில் அடிமைகளும் இல்லை, தீண்டாமையும் இல்லை என்று சொன்னால் இழிவு கொண்ட மனிதர்கள் இந்தியாவில் இல்லை என்றுதானே அர்த்தம். நமது பாடப்புத்தகத்தில் ஒரு அழகான வரி ஒன்று வரும். அன்டச்சபிலிட்டி இஸ் a sin, untouchability is a crime, untouchability is inhuman. அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் இதில் எனக்கு படித்தவனும் புரிந்துவிட்டது. ஜாதியில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்று சொன்னால் அடிமைகள் இல்லை, அடிமைகள் இல்லை என்று சொன்னால் தீண்டாமை இல்லை. இந்த அழகான வார்த்தைகளை இரண்டே வரியில் சொல்லிவிட்டான் பாரதி. அடுத்ததாக எல்லோரும் சரிநிகராக வாழ வேண்டும் என்று ஒரு வரி வரும் அந்த விடுதலை பாடலில். வாழி கல்வி செல்வமேதி மனமகிழ்ந்து கூடியே மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வோம் என்று வரும். முதலில் மனமகிழ்ந்து கூடுங்கள், சரிநிகர் சமானம் தானாக வந்துவிடும். மனத்திலே மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால் அந்த கூட்டத்திற்கு என்ன ஒரு அர்த்தம்? மனமகிழ்ந்து கூடுங்கள், சரிநிகர் சமானம் எய்து விடுவீர்கள் என்று சொன்னான். இந்த விடுதலை பாடலுக்கும் பாரத சமுதாயம் என்ற ஒரு பாடலுக்கும் ஒரு அழகான ஒரு ஒற்றுமையை நான் கண்டேன். இந்த உலகத்திற்கு இந்தியா அளித்த மிக பெரும் கொடை என்னவென்று சொன்னால் இந்த ஆன்மீக ஞானம். இந்த பாரத சமுதாயத்திலே ஒரு வாக்கியம் ஒன்று வரும். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்று உரைத்தான் கண்ணன் பெருமானே என்று வரும். இந்த வரியை ஏன் பாரத சமுதாயம் என்ற பாடலில் போட வேண்டும் பாரதி? பாரத சமுதாயத்தில் முதல் இரண்டு வரிகளிலேயே அவன் சொல்லிவிடுவான் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அமைப்பை. 30 கோடி முகமுடையாள் என்று சொல்லிவிட்டான். ஒப்பில்லாத சமுதாயம் என்றும் சொல்லிவிட்டான். ஒப்பில்லாத சமுதாயம் என்று சொல்லிவிட்டு அதற்கு சான்று கூற வேண்டாமா? அதற்குத்தான் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் கண்ணன் என்று கண்ணன் சொன்னதை இங்கு அழகாக போட்டிருக்கின்றான். எல்லா உயிரையும் தன் உயிராக நேசிக்கும் பொழுது அந்த ஒப்பில்லாத சமுதாயம் தானாகவே உருவாகிவிடுமே. இதுதானே பாரத சமுதாயமும் விடுதலையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். அடுத்த ஒரு வரி, எல்லோரும் அமர் நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். அமரநிலை எய்தும் முறை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய முறை. அது கடவுளை காணக்கூடிய ஒரு நிலை. இந்தியாவில் ஏன் இந்த உலகத்தில் யாருமே சொல்லாத ஓர் முறையை நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்ற முறை அது. இந்தியாவில் பணம் இல்லை, புகழ் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்த காலத்திலே எங்கள் ஆன்மீக ஞானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று விவேகானந்தரும் பாரதியும் சொன்னார்களே, அதற்கு சான்றுதான் இந்த வரி.
எல்லோரும் அமர் நிலை எய்தும் முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆமாம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். இன்றும் இந்தியா உலகிற்கு அளித்து கொண்டுதான் இருக்கின்றது. அடுத்ததாக எல்லோரும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் மின்னாட்டு மன்னர். ஆம், நாம் எல்லோரும் மின்னாட்டு மன்னர் என்று சொல்வார். அதற்கு அடுத்து ஒரு வரி வரும், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விளை, எல்லோரும் ஓர் இடைன்னு வரும். எல்லோரும் ஓர் நிறைன்னு சொல்லியிருப்பான் பாரதி, எல்லோரும் ஓர் எடைன்னு சொல்ல மாட்டான். எடைன்னு சொல்லும் போது அது இங்கே ஒரு எடை இருக்கும், நீங்கள் சதுரமண்டலத்தில் கொண்டு போய் வச்சிங்கன்னா அங்கே ஒரு எடை இருக்கும். ஆனால் நிறைங்கிறது அப்படி கிடையாது. நிறைன்னு சொன்னால் இங்கிலீஷில் மாசுன்னு சொல்லுவாங்க, எடைனா வெயிட்டு. மாசுன்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய அணுக்களை சம்மந்தப்பட்ட வெயிட். அது அணுக்களுக்குரிய ஒரு தொகுதி தான் மாஸ். அது எங்கே வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சதுரமண்டலத்தை கொண்டு போய் வச்சாலும் சரி, இங்கே நம்ம இந்த இடத்துல வச்சாலும் சரி, எல்லா பொருளுக்கும் மாஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை தெரிஞ்சுதானே என்னவோ பாரதி எல்லோரும் ஓர் நிறைன்னு சொன்னான். எல்லோரும் ஓர் விளை, முதல்ல நிறை, அப்புறம்தான் விளை. இன்னைக்கு நம்ம மனுஷங்களை எப்படி தீர்மானிக்கிறாங்க? விளைய வச்சு தானே தீர்மானிக்கிறாங்க. இவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ பேர் வாங்கிக்கிறாருன்னு. அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் மனுஷனா பாருங்க ஏன்னு சொன்னால் பாரதி எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விளை, எல்லோரும் மின்னாட்டு மன்னன்னு சொல்லி அந்த பாரத சமுதாயமும் விடுதலையும் சொல்லுது. இதில் ஒரு புதுமையை புகுத்திருப்போம் பாரதி. அதாவது இந்த பாடலுக்கும் முன்னாடி சொன்னாங்க இல்லையா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, அந்த பாடலுக்கும் இன்னொரு பாடல் வரும், மண்ணில் தீயும் விலங்கலாம் நான், காணில் வளரும் மரமெல்லாம் நான் சொல்லியிருப்பான். எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன்னு சொல்லியாச்சு. அதே அந்த ஒரு கருத்தை அடுத்த பாடல் சொல்றான், மண்ணில் திரியும் விலங்கலாம் நான், காணில் வளரும் மரமெல்லாம் நான்ட்டான். அதாவது கம்பராமாயணத்தில் ஒரு அழகான ஒரு இடம் வரும். ஒரு கம்பராமாயணத்துக்கு விளக்கம் சொல்லும் போது அப்துல் கலாம் சொல்லியிருப்பார், கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப் பாரதி கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லுவார். அதாவது ராமன் ஒரு மனிதன், ஒரு தெய்வமாக வந்த ஒரு மனிதன், அவனுக்கும் தாழ்ந்த குலத்தை சார்ந்த குகனுக்கும் மனித உருவில் பிறக்காமல் இருக்கக்கூடிய ராமன் சேவகன் அனுமனுக்கும் இருந்த ஒரு நட்பை அப்துல் கலாம் ஒரு மேடையில் யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவார். அதே தான் பாரதியும் சொல்கிறான், இதுவும் யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி, மழையும் மண்ணு எல்லாமே நான் தான், இதுதானே யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப். முதல்ல நீங்கள் ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்கிறார் பாரதி. விடுதலையும் சரி, பாரத சமுதாயமும் சரி, நமக்கு இதை தான் சொல்லிக்கிட்டு வருது. அடுத்ததாக இதெல்லாம் பாரத சமுதாயத்தினுடைய பெருமைகளை நமக்கு பாரதி விளக்கி சொல்லிட்டார். அடுத்து என்ன இருக்குது? பிரிவினைகள். இன்னைக்கு அப்படி தானே இருக்கும், பிரிஞ்சு போய் தானே எல்லாம் இருக்கிறோம். பிரிவினைகளுக்கு பாரதி சொல்லும் போது ஒரே ஒரு வரின்னு சொல்லிடுறான், அந்த நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் கொஞ்சமோ பிரிவினைகள் 1 கோடி என்றால் அது பெரிதாகுமோ? 1 கோடியா? அதை விட பெருசு, அவ்வளோ பிரிவினைகள் இருக்குங்கிறார் பாரதி. அடுத்த லைன்ல சொல்றான், 5 தலை பாம்பென்பான் அப்பன், 6 தலை என்று மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்து விடுவேன். 5 தலை பாம்புன்னு அப்பா சொல்லுவாராம். பையன் ஐயோ இல்லை 6 தலை பாம்புன்னு சொல்லிட்டாலும் 2 பேரும் சண்டை பிரிஞ்சிருவாங்களாம். ஒன்றுமே கிடையாது. சாதாரண நம்ம இன்னைக்கு தர்மபுரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, அங்கேயும் பேசிடுவோம். அதெல்லாம் பிரிவினை கிடையாது. முதல்ல வீட்டுக்குள்ளே தான் இருக்குது பிரிவினை. அப்பா 5 தலைங்கிறான், பையன் 6 தலைன்னு சொல்ல 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பின்பு நெடுநாள் இருவரும் பகைத்திடுவேன், 2 பேரும் ரொம்ப வருஷம் பேசவே மாட்டாங்க. இதை சொல்றாரு பாரதி. முதல்ல நீங்க வீட்டுக்குள்ள ஒற்றுமையா இருங்க, நாடு தானா ஒற்றுமையாயிடும். பிரிவினையை சொல்லியாச்சு, இந்தியாவுடைய பெருமைகளாகிய பாரத சமுதாயத்தையும் சொல்லியாச்சு. அடுத்து சொல்றாரு, பூரண ஞானம் பொழிந்த நன்னாடு, புத்தர் பிரானருள் பொங்கிய நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு, பாடுவோம் இது எமக்கில்லை ஈடுன்றார். இதுல பூரண ஞானம்னு ஒரு முதல் வார்த்தையை போட்டார். ஞானம்னு போட்டிருந்திருக்கலாம், ஏன் பூரண ஞானம்னு போடுறாரு? இந்தியாவில் இல்லாத ஞானம் உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு தான் பூரண ஞானம். எப்படி வானில் திரியும் காட்டில் திரியும் மரமராம் நான் சொன்னாரோ அது மாதிரி இந்தியாவில் இல்லாத ஞானம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்கிறதுக்காக பூரண ஞானம்னு சொல்லிட்டார். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இயேசு பிரானுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கு
பற்றி கம்பேர் பண்ணி சொல்லும்போது, ஏன் இயேசு பிரான் வந்து ஒரே ஒரு நாட்டில் பிறந்தாரே, அவருக்கு இவ்வளோ புகழ் இருக்கு, ஆனால் இந்தியாவில் பிறந்த எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏன் இவ்வளோ புகழ் இல்லைன்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாலைவனமாக இருந்த ஓர் ஐரோப்பிய தேசம். அதில் ஒரே ஒரு பூவாக இயேசு பிரான் தோன்றினார். இங்கு இருப்பது எல்லாமே ரோஜா கூட்டம். ரோஜா கூட்டத்தில் போய் நீங்கள் ஒரே ஒரு பூவை மட்டும் தனித்து பார்க்க முடியாது. ஒரு பாலைவனத்தில் ஒரு ரோஜா செடியை வைக்கும் போது அது வித்தியாசமாக தெரியும். ஒரு ரோஜா கூட்டத்தில் ஒரு ரோஜா செடியை நீங்கள் தூக்கி வச்சாலும் அது வித்தியாசமாக தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த தேசம் பூரண ஞானம் பொழிந்த நாடு அப்படின்னு சொல்றார் பாரதி. இறுதியாக நிறைவாக வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியது. நன்றி, வணக்கம்.